சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு ஆன்மா, இறைவன், மதம். 8 மார்ச் 1895 அமெரிக்காவின் ஹார்ட்ஃபோர்ட் டைம்ஸ் பத்திரிகையில் 11ஆம் தேதி வெளிவந்த குறிப்பு. கடந்த காலத்தின் நீண்ட நெடும்பாதை வழியாக நூற்றாண்டுகளின் குரல் நம்மை நாடி வந்து கொண்டிருக்கிறது. இமயமலையில் வாழ்ந்த ரிஷிகளின் குரல், காடுகளில் வாழ்ந்த முனிவர்களின் குரல், செமிட்டிக் இனத்தினர் கேட்ட குரல், புத்தர் மற்றும் பிற ஆன்மீக செல்வர்களின் மூலம் பேசிய குரல், உலகின் ஆரம்பத்தில் மனிதனை பின்தொடர்ந்து அவன் எங்கு சென்றாலும் அங்கு ஒளிர்ந்து அவனுடனே இருக்கின்ற அந்த ஒளியில் வசிக்கும் மனிதர்களின் குரல் இன்றும் நம்மை நாடி வந்து கொண்டிருக்கிறது. மலைகளிலிருந்து பாய்ந்து வரும் நீரோடைகளை போன்றது அந்த குரல். அந்த நீரோடைகள் திடீரென்று மறைகின்றன, திடீரென்று இன்னொரு இடத்தில் தோன்றி வேகமாக பாய்கின்றன. கடைசியில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெருநதியாக உருவெடுக்கிறது. பல்வேறு நெறிகள் மற்றும் பல்வேறு நாட்டினரின் தீர்க்கதரிசிகள், மகான்கள், தூயோராகிய ஆண்கள், பெண்கள், இவர்களின் போதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடந்த காலத்தின் எக்கால குரலில் ஒலிக்கின்றன. அது கொண்டு வருகின்ற முதல் செய்தி, உங்களிடையே அமைதி நிலவுவதாக, மதங்களிடையே அமைதி நிலவுவதாக என்பதுதான். அது பகைமையின் செய்தி அல்ல, ஒன்றுபட்ட ஒரே மதத்தின் செய்தி அது. இந்த செய்தியை நாம் முதலில் ஆராய்வோம். மதம் அழிந்தே போகப் போகிறது என்ற இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் மிகவும் பயம் உண்டாகியது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலத்த சம்மட்டி அடிகளால் பழைய மூடநம்பிக்கைகள் பீங்கான்களைப் போல் உடைய தொடங்கின. சில கொள்கைகளின் தொகுப்பும் அர்த்தமற்ற சடங்குகளும் தான் மதம் என்று நினைத்தவர்கள் திகைத்து நின்றார்கள். என்ன செய்வது என்று அறியாமல் குழம்பினார்கள். எல்லாம் அவர்களின் கைகளிலிருந்து நழுவத் தொடங்கின. ஆஞ்ஞேயவாதம் மற்றும் உலகாயுதத்தின் பொங்கி வரும் அலைகள் எல்லாவற்றையும் அடித்து சென்றுவிடும் என்றே தோன்றிற்று. தங்கள் எண்ணங்களை வெளியிடவே சிலர் அஞ்சினார்கள். மதம் பிழைக்காது, செத்தை விட்டது என்று கூட சிலர் நினைத்தனர். ஆனால் அலை திரும்பிவிட்டது. மதத்தை காப்பாற்ற ஒன்று தோன்றிவிட்டது. அது என்ன தெரியுமா? அதுதான் மத ஒப்புமை ஆராய்ச்சி, கம்பேரிட்டிவ் ரிலிஜியன். பல மதங்களை ஆராயும்போது அவையெல்லாம் சாராம்சத்தில் ஒன்றுதான் என்பது நமக்கு தெரிகிறது. நான் சிறுவனாக இருந்தபோது இந்த சந்தேகவாதம் என்னை பற்றி கொண்டது. மத நம்பிக்கையையே நான் விட்டுவிட வேண்டியதுதானோ என்று தோன்றியது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவ, முகமதிய, பௌத்த மதங்கள் இன்னும் மற்ற மதங்களையெல்லாம் படித்தேன். ஆச்சரியம் என்னவென்றால், என்னுடைய மதம் எந்த அடிப்படை தத்துவங்களை கற்பித்ததோ அதே தத்துவங்களைத்தான் மற்ற மதங்களும் கற்பித்தன. இவ்வாறு அது எனக்கு ஏற்றதாக இருந்தது. நான் கேட்டேன், எது உண்மை? உலகம் உண்மையா? ஆம். ஏன்? நான் அதை பார்க்கிறேன், அதனால் என்ற பதில் வந்தது. நாம் இப்போது கேட்ட இனிய ஒலிகள், வாய்ப்பாட்டும் இசைக்கருவிகளும், இந்த ஒலியும் அனைத்தும் உண்மையா என்று கேட்டேன். ஆம் என்று பதில் வந்தது. ஏன் என்று கேட்டேன். நாம் அவற்றை கேட்கிறோம் என்று பதில் வந்தது. மனிதனுக்கு உடல், கண்கள், காதுகள், நாம் காண முடியாத ஆன்மீக இயல்பு எல்லாம் இருப்பது நமக்கு தெரியும். இந்த ஆன்மீக உணர்வை கொண்டு பல்வேறு மதங்களை படித்து அவை இந்திய காடுகளில் போதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, கிறிஸ்தவ நாட்டில் போதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, சாராம்சத்தில் எல்லாம் ஒன்றுதான் என்பதை அவன் அறிய முடியும். மனித மனத்திற்கு தேவையான ஒரு முக்கிய அம்சம் மதம் என்பதையே இது காட்டுகிறது. ஒரு மதத்தின் நிரூபணம் மற்ற மதங்களின் நிரூபணத்தை சார்ந்தே உள்ளது. உதாரணமாக, எனக்கு 6 விரல்கள் இருந்து மற்ற யாருக்கும் இல்லை என்றால் அது அசாதாரணமானது என்று துணிந்து சொல்லலாம். ஒரு மதம்தான் உண்மையானது, மற்ற மதங்கள் பொய் என்று கூறப்படும் வாதங்கள் இதை போன்றதுதான். ஒரே மதம்தான் உண்மை என்று கூறுவது 6 விரல்கள் இருப்பதுதான் இயற்கை என்று கூறுவதைப் போலாகும். ஆகவே ஒரு மதம் உண்மையானால் மற்ற மதங்களும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். முக்கியமற்ற விஷயங்களில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் சாராம்சத்தில் எல்லாம் ஒன்றுதான். என்னுடைய 5 விரல்கள் உண்மையானால் உங்கள் 5 விரல்களும் உண்மை என்பதை அது நிரூபிக்கிறது. மனிதன் எங்கிருந்தாலும் சரி, அவன் ஒரு நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். அவன் தனது மத இயல்பை வளர்க்க வேண்டும்.
பல்வேறு மதங்களையும் படித்தபோது ஆன்மா மற்றும் இறைவனை பற்றி 3 வெவ்வேறு நிலை கருத்துக்கள் உள்ளன என்பதையும் கண்டேன். முதலில் அழிகின்ற உடலை தவிர நம்மில் இந்த உடலைப் போல் மாறாத, அழியாத, நிலையான, ஒருபோதும் மரணமெய்தாத ஒரு பகுதி அல்லது ஏதோ ஒன்று இருக்கிறது என்று எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்கின்றன. ஆனால் பிற்காலத்தில் தோன்றிய சில மதங்கள் என்றும் சாகாத ஒரு பகுதி நம்முள் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டாலும் அதற்கு ஒரு ஆரம்பம் இருந்தது என்று கூறுகின்றன. ஆரம்பம் உள்ள எதற்கும் முடிவும் இருக்கத்தான் வேண்டும். நமக்கு, அதாவது நம்முள் உள்ள சாரமான பகுதிக்கு என்றும் ஆரம்பம் இருந்ததில்லை, ஒருபோதும் முடிவும் இருக்கப் போவதில்லை. நாம் எல்லோருக்கும் மேலே, நிலையான இயற்கைக்கு மேலே அழிவற்ற நிலையான இன்னொருவர் இருக்கிறார். அவரே கடவுள். உலகின் ஆரம்பம், மனிதனின் ஆரம்பம் என்றெல்லாம் மக்கள் பேசுகிறார்கள். ஆரம்பம் என்பதற்கு யுகத்தின் ஆரம்பம் என்றுதான் பொருள். பிரபஞ்சம் முழுவதன் ஆரம்பம் என்று அதற்கு ஒருபோதும் பொருள் இல்லை. படைப்பிற்கு ஒரு ஆரம்பம் இருப்பது இயலாத காரியம். ஆரம்ப காலம் என்ற ஒன்றை நீங்கள் யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆரம்பமுள்ள எதற்கும் முடிவும் இருந்தேயாக வேண்டும். நான் ஒருபோதும் இல்லாமல் இருந்ததில்லை, நீயும் அப்படித்தான். நாம் எல்லோரும் இனியும் ஒருபோதும் இல்லாமல் இருக்க மாட்டோம் என்ற பகவத்கீதை கூறுகிறது. படைப்பின் ஆரம்பம் என்று எங்கெல்லாம் கூறப்படுகிறதோ அதற்கு ஒரு யுகத்தின் ஆரம்பம் என்றே பொருள். உங்கள் உடலுக்கு மரணம் உண்டு, உங்கள் ஆன்மாவிற்கு ஒருபோதும் மரணம் கிடையாது. ஆன்மாவை பற்றிய இந்த கருத்துடன் அதன் பூரணத்துவத்தை பற்றிய சில கருத்துக்களையும் காண்கிறோம். ஆன்மா தன்னளவில் பூரணமானது. மனிதன் ஆரம்பத்தில் பூரணமானவனாக இருந்தான் என்று ஹீப்ருக்களின் புதிய ஏற்பாடு ஒப்புக்கொள்கிறது. தன் செயல்களினாலேயே அவன் தன்னை மாசுபடுத்தி கொண்டான். அவன் தன் பழைய இயல்பை, தூய நிலையை மீண்டும் அடைய வேண்டும். சிலர் இவற்றை உருவகக் கதைகள், கற்பனை கதைகள், சின்னங்கள் போன்றவற்றின் மூலம் விளக்கினர். இந்த கூற்றுகளையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் மனித ஆன்மா இயற்கையாகவே பூரணமானது. அந்த இயல்பான பரிசுத்தத்தை மனிதன் மீண்டும் அடைய வேண்டும் என்பது தெரியவரும். எப்படி? கடவுளை அறிவதன் மூலம். இறைமகனின் மூலமாக அல்லாமல் கடவுளை யாரும் காண முடியாது என்று பைபிள் கூறுகிறது. இதற்கு என்ன பொருள்? கடவுளை காண்பதுதான் மனித வாழ்க்கையின் நோக்கமும் குறிக்கோளும் என்பதை. நாம் தந்தையுடன் ஒன்று சேரும் முன் மகனாக ஆக வேண்டும். தன் செயல்களினால்தான் மனிதன் பரிசுத்தத்தை இழந்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் துன்பப்படுவது நம் செயல்களின் காரணமாகத்தான். அதற்கு கடவுள் பொறுப்பல்ல. இந்த கருத்துக்களுடன் மறுபிறவி கோட்பாடும் எங்கும் இருந்தது. ஆனால் பின்னாளில் ஐரோப்பியர்கள் அதை குழப்பி சிதைத்துவிட்டனர். உங்களில் சிலர் அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் புறக்கணித்திருப்பீர்கள். மனித ஆன்மா நிலையானது என்னும் கருத்துடன் இந்த மறுபிறவி கோட்பாடு இணையாக செல்கிறது. ஓர் இடத்தில் முடிகின்ற எதற்கும் ஆரம்பம் ஒன்று இருக்க வேண்டும். அவ்வாறே ஓர் இடத்தில் துவங்குகின்ற எதற்கும் ஒரு முடிவும் இருக்க வேண்டும். மனித ஆன்மாவின் ஆரம்பம் என்னும் ஒருபோதும் சாத்தியமில்லாத ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆன்மா சுதந்திரமானது என்பதையே மறுபிறவி கோட்பாடு வலியுறுத்துகிறது. தெளிவான ஒன்று இருந்ததென்றே வைத்துக்கொள்வோம். அப்போது மனிதனின் பாவங்கள் அனைத்தும் கடவுளின் பொறுப்பாகிறது. கருணையே வடிவான பிதா உலகின் பாவங்களுக்கெல்லாம் பொறுப்பாகிறார். இந்த முறையில்தான் பாவம் வந்தது என்றால் ஒருவன் இன்னொருவனை விட அதிகம் துன்பப்படுவானேன்? கருணையே வடிவான கடவுள்தான் இதற்கு பொறுப்பு என்றால் ஏன் இவ்வளவு பாரபட்சம்? ஏன் கோடிக்கணக்கானவர்கள் நசுக்கப்படுகிறார்கள்? ஒரு பாவமும் அறியாத மக்கள் ஏன் பட்டினி கிடக்கிறார்கள்? இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? மக்கள் பொறுப்பு அல்ல என்றால் கடவுள்தான் பொறுப்பாக வேண்டும். எனவே இதற்கு சிறந்த விளக்கம் என்னவென்றால் அவனவன் கஷ்டங்களுக்கு அவனவனே பொறுப்பு என்பதுதான். நான் சக்கரத்தை சுற்றினால் அதன் விளைவுக்கு நான் தான் பொறுப்பு. என்னால் கஷ்டங்களை தோற்றுவிக்க முடியுமானால் அவற்றை நீக்கவும் என்னால் முடியும். ஆகவே நாம் சுதந்திரமானவர்கள் என்பது நிச்சயமாகிறது. விதி இன்று எதுவும் இல்லை, நம்மை வற்புறுத்த எதுவும் இல்லை. செய்தவற்றை நம்மால் சரி செய்ய முடியும். இந்த கோட்பாடு சம்பந்தமான ஒரு வாதம் சற்று சிக்கலானது. எனவே நீங்கள் சற்று பொறுமையாக கேட்க வேண்டும். அனுபவத்தின் மூலமாகத்தான் நாம் எல்லா அறிவையும் பெறுகிறோம். அது ஒன்றுதான் வழி.
நாம் அனுபவங்கள் என்று கூறுவது நம் உணர்வு தளத்தில் உள்ளவை. உதாரணமாக, ஒருவன் பியானோவில் ஒரு ராகம் வாசிக்கிறான். ஒவ்வொரு கட்டையின் மீதும் ஒரு விரலை உணர்வோடு வைக்கிறான். இந்த முறையை அவன் திரும்ப திரும்ப செய்யும்போது விரல்களின் இயக்கம் அவனுக்கு ஒரு பழக்கமாகிவிடுகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு கட்டைகளையும் பற்றியும் தனி கவனம் செலுத்தாமல் அவன் ராகத்தை வாசிக்கிறான். அதுபோல் நாம் உணர்வுடன் செய்த பழைய செயல்களின் பலன்தான் நமது இப்போதைய இயல்புகள். குழந்தை சில குறிப்பிட்ட இயல்புகளுடன் பிறக்கிறது. அந்த இயல்புகள் எங்கிருந்து வந்தன? எந்த குழந்தையும் இயல்புகள் எதுவும் இல்லாமல் ஒன்றும் எழுதப்படாத புத்தகம் போன்ற மனத்துடன் பிறப்பதில்லை. அந்த புத்தகத்தில் முன்னரே எழுதப்பட்டுள்ளது. எந்த ஒரு குழந்தையும் வெற்று மனத்துடன் பிறப்பதில்லை என்று பழைய கிரேக்க எகிப்திய தத்துவ அறிஞர்கள் போதித்தனர். உணர்வுடன் செய்த பழைய செயல்களின் பலனாக ஏற்பட்ட நூற்றுக்கணக்கான இயல்புகளுடன் தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. அந்த இயல்புகளை அது இந்த பிறவியில் பெறவில்லை, எனவே முந்தைய பிறவிகளில் பெற்றிருக்க வேண்டும் என்று தான் நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. தீவிர உலகாயுதவாதிகள் கூட இந்த இயல்புகள் முன்வினை பயன் என்று ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் அவை பரம்பரை வாயிலாக வந்தவை என்று சேர்த்து கொள்கிறார்கள். இவர்கள் கூற்றுப்படி நம் பெற்றோர்கள், பாட்டன்கள், பாட்டிகள், கொள்ளுப்பாட்டன்கள், கொள்ளுப்பாட்டிகள் எல்லோரும் இந்த பரம்பரை நியதி வழியாக நம்மிடம் வருகிறார்கள். பரம்பரை நியதி மட்டுமே நம் இயல்புகளை எல்லாம் விளக்கிவிடும் என்றால் நாம் ஆன்மாவை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உடம்பே எல்லாவற்றிற்கும் விளக்கம் தந்துவிடுகிறது. உலகாயுதம், ஆன்மீகம் பற்றிய பல்வேறு வாதங்களுக்கும் விளக்கங்களுக்கும் நாம் இப்போது போக வேண்டாம். ஆன்மா இருக்கிறது என்று நம்புபவர்களுக்கு வழி தெளிவாக உள்ளது. அறிவுபூர்வமான ஒரு முடிவுக்கு வர வேண்டுமானால் முற்பிறவிகளை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பண்டைய மற்றும் இன்றைய தத்துவ ஞானியரும் மகான்களும் ஒப்புக்கொள்ளும் உண்மை இது. இந்த கோட்பாட்டை யூதர்கள் நம்பினர், இயேசு நம்பினார். ஆபிரகாமிற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்ற பைபிளில் அவர் கூறுகிறார். மற்றொரு இடத்தில் எலியாஸ் தான் இப்போது தோன்றியுள்ளார் என்று கூறப்படுகிறது. பல்வேறு நாடுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் தோன்றிய எல்லா மதங்களுமே ஆசியாவைத்தான் பிறப்பிடமாக கொண்டன. ஆசியர்கள் இந்த மதங்களை நன்றாக அறிவார்கள். தாயகத்தை விட்டு வெளிவந்த பின்னர் இந்த மதங்களில் பல பிழைகள் சேர்ந்துவிட்டன. கிறிஸ்தவ மதத்தின் ஆழ்ந்த மேலான கருத்துக்களை ஐரோப்பாவில் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் பைபிளை எழுதியவர்கள் பயன்படுத்திய கருத்துக்களும் உருவங்களும் அவர்களுக்கு புறம்பானவை. உதாரணத்திற்கு மடோனா ஓவியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஓவியனும் தான் ஏற்கனவே கொண்டுள்ள கருத்துக்கு ஏற்ப வரைகிறான். இயேசுவின் கடைசி இரவு உணவு, லாஸ்ட் சப்பர் படங்களை நான் நூற்றுக்கணக்கில் பார்த்திருக்கிறேன். அவர் மேஜை மீது சாப்பிடுவது போல் சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் இயேசு ஒரு நாளும் மேஜை மீது சாப்பிட்டதில்லை. எல்லோருடனும் சேர்ந்து தரையில் உட்கார்ந்து தான் சாப்பிட்டார். அவர்களுக்கு முன்னால் ஒரு கிண்ணம் இருக்கும். அதில் ரொட்டியை தோய்த்து சாப்பிட்டார்கள். அந்த ரொட்டியும் இன்று நீங்கள் சாப்பிடும் ரொட்டியை போன்றது அல்ல. மற்றவர்களின் மாறுபட்ட பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்வது எந்த நாட்டினருக்கும் கடினம். அப்படி இருக்க யூதர்களின் பழக்க வழக்கங்களை, அதிலும் பல நூற்றாண்டுகளாக கிரேக்கர்களிடமிருந்தும் ரோமானியர்களிடமிருந்தும் ஏற்பட்ட மாற்றங்களுக்கும் சேர்க்கைகளுக்கும் பிறகு ஐரோப்பியர்களால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எனவே கட்டுக்கதைகளும் புராணங்களும் சூழ்ந்து அவற்றின் வாயிலாக வருவதால் இயேசு ஆரம்பித்த அழகிய மதம் நமக்கு ஒரு சிறிதே கிடைப்பதில் ஆச்சரியமில்லை. அதனை இன்று அவர்கள் ஒரு வாணிப மதமாக்கி விட்டதிலும் விந்தை எதுவும் இல்லை. விஷயத்திற்கு வருவோம். ஆன்மா நிலையானது. அதன் ஒளி மங்கிவிட்டது. கடவுளை அறிவதன் மூலம் அதன் பழைய தூய்மை அதற்கு மீண்டும் கிடைக்கும் என்பதை எல்லா மதங்களும் போதிப்பதை காண்கிறோம். இவற்றின் கடவுள் கருத்து என்ன? கடவுளை பற்றிய ஆரம்பகால கருத்து தெளிவற்றதாக இருக்கிறது. மிக புராதனமான நாட்டினர் சூரியன், பூமி, நெருப்பு, நீர் என்று பல தெய்வங்களை வணங்கினர். பண்டைய ஹீப்ருக்களின் இந்த தெய்வங்கள் ஒருவரோடு ஒருவர் பயங்கரமாக போரிடுவதை காண்கிறோம். பிறகு யூதர்களும் பாபிலோனியர்களும் எலோஹிம் என்ற தெய்வத்தை வழிபடுவதை காண்கிறோம். பிறகு ஒரே ஒரு கடவுள் மட்டும் மேலோங்கி நிற்பதை காண்கிறோம்.
ஆனால் ஒவ்வொரு இனத்திற்கும் ஏற்ப இந்த தெய்வங்கள் மாறினார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வந்தான் உயர்ந்தவர் என்று வற்புறுத்தினார்கள். அதை சண்டைகளின் மூலம் நிரூபிக்க முற்பட்டார்கள். நன்றாக சண்டையிட வல்ல இனத்தின் தெய்வம்தான் மிக உயர்ந்தவர். இந்த இனங்கள் கிட்டத்தட்ட காட்டுமிராண்டி இனங்கள். நாளடைவில் மேலும் மேலும் சிறந்த கருத்துக்கள் படிப்படியாக நிலவத் தொடங்கின. பழைய கருத்துக்கள் எல்லாம் கிடங்கை நோக்கி போய்விட்டன அல்லது போய்கொண்டிருக்கின்றன. இந்த எல்லா மதங்களும் பல நூற்றாண்டுகளின் வளர்ச்சிதான். எந்த மதமும் ஆகாயத்திலிருந்து குதித்து விடவில்லை. ஒவ்வொன்றும் சிறிது சிறிதாக உருவானதுதான். பிறகு ஒரே கடவுள் கருத்துக்கள் வருகின்றன. கடவுள் ஒருவரே, அவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், பிரபஞ்சம் முழுவதற்கும் அவரே கடவுள். இந்த ஒரே கடவுள் உலகிற்கு அப்பால் உள்ளவர், பரமண்டலத்தில் வாழ்பவர். அவரை உருவாக்கியவர்களின் பண்படாத கருத்துக்களை பிரதிபலிப்பவராக இருந்தார் அவர். அவருக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் உண்டு. அவரது கையில் ஒரு பறவை இருக்கிறது. இப்படி பல. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பல்வேறு இனங்களின் தெய்வங்கள் ஒரேயடியாக மறைந்துவிட்டனர். பிரபஞ்ச தலைவனான தேவதேவன் அவர்களின் இடத்தை பிடித்து கொண்டார். இருந்தும் அவர் உலகிற்கு அப்பாற்பட்ட கடவுளாக இருந்தார். யாராலும் அவரை அணுக முடியாது. எதுவும் அவரது அருகில் செல்ல முடியாது. ஆனால் மெல்ல மெல்ல இந்த கருத்தும் மறைந்து இயற்கையில் நிறைந்துள்ளவரான கடவுள் கருத்தை அடுத்ததாக நாம் காண்கிறோம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே என்ற புதிய ஏற்பாட்டில் வருகிறது. அதாவது கடவுள் மனிதர்களிடமிருந்து தனித்து பரமண்டலத்தில் வாழ்கிறார். நாம் பூமியில் வசிக்கிறோம், அவர் வானில் வசிக்கிறார். பிறகு இயற்கையிலும் நிறைந்துள்ள கடவுள் கருத்து வருகிறது. அவர் வானில் மட்டும் இல்லை, பூமியிலும் இருக்கிறார், நம்முள்ளும் அவர் இருக்கிறார். இந்து தத்துவத்தில் இத்தகைய ஒரு நிலையை, அதாவது கடவுள் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு கருத்தை காண்கிறோம். ஆனால் நாங்கள் அத்துடன் நிற்கவில்லை, அத்வைத நிலைக்கு வருகிறோம். மனிதன் வழிபடுகின்ற கடவுள் பரமண்டலத்திலும் உலகத்திலும் வாழும் தந்தை மட்டுமல்ல, நானும் என் தந்தையும் ஒன்று என்று அங்கே காண்கிறோம். நானும் கடவுள்தான், ஆனால் நான் சற்று கீழ்நிலை வெளிப்பாடு என்பதை மனிதன் தன் ஆன்மாவில் உணர்கிறான். என்னிடமுள்ள உண்மையெல்லாம் அவர், அவரிடமுள்ள உண்மையெல்லாம் நான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள இடைவெளி இவ்வாறு கடக்கப்படுகிறது. கடவுளை அறிவதால் எப்படி விண்ணின் அரசு நம்முள் இருக்கிறது என்பதை இவ்வாறு உணர்கிறோம். முதல் நிலையில், அதாவது துவைத நிலையில், மனிதன் ஒரு ஜான், ஜேம்ஸ், டாம், எல்லோரும் ஒரு சிறிய ஆன்மா. நான் என்றென்றைக்கும் ஜான், ஜேம்ஸ், டாம் தான், வேறு யாரும் அல்ல என்கிறான் அவன். கொலைகாரன் வந்து நான் காலமெல்லாம் கொலையாளியாகத்தான் இருப்பேன் என்று சொல்வது போன்றது இது. ஆனால் காலம் செல்ல செல்ல டாம் மறைந்து பழைய தூய ஆதாம் ஆகிறான். தூய இதயம் உடையவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் தேவனை காண்பார்கள். நாம் இறைவனை காண முடியுமா? முடியாதுதான். நாம் கடவுளை அறிய முடியுமா? முடியாதுதான். கடவுளை அறிய முடியுமானால் அதன் பின் அவர் கடவுளாக இருக்க மாட்டார். அறிவு ஒரு வரம்பு, ஆனால் நானும் என் பிதாவும் ஒன்று. உண்மையை நான் என் ஆன்மாவில் காண்கிறேன். இந்த கருத்துக்கள் சில மதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன, சில மதங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன, இன்னும் சிலவற்றில் வெளியேற்றப்பட்டுள்ளன. இயேசுவின் போதனைகள் இந்த நாட்டில் இப்போது சரியாக அறியப்படவில்லை. அவற்றை நீங்கள் சரியாகவே புரிந்து கொள்ளவில்லை என்று நான் சொல்வதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். தூய்மையையும் பூரணத்துவத்தையும் அடைவதற்கு வளர்ச்சியில் பல படித்தரங்கள் நிச்சயமாக தேவை. வேறுபட்ட எல்லா மதங்களும் முறைகளும் அடிப்படையில் ஒரே மாதிரி கருத்துக்களை கொண்டவை. விண்ணக அரசு உங்களுக்குள் இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே என்றும் கூறுகிறார். இந்த இரண்டு கருத்துக்களையும் எப்படி சமரசப்படுத்துவது? அதை இந்த வழியில் செய்யலாம். படிக்காத பாமர மக்களுக்கு, மதத்தை பற்றி ஒன்றுமறியாத மக்களுக்கு அவர் இரண்டாவது கருத்தை சொன்னார். அவர்களுக்கு புரிகின்ற மொழியில் பேச வேண்டியது அவசியமாகிறது. பாமர மக்களுக்கு தூலமான கருத்துக்கள், அதாவது புலன்களால் கிரகிக்கக்கூடிய கருத்துக்கள் வேண்டும். ஒருவன் உலகத்தின் மிகப்பெரிய தத்துவவாதியாக இருக்கலாம், ஆனால் மத விஷயங்களில் குழந்தையாக இருக்கலாம். ஆன்மீகத்தில் மிக உயர்ந்தவனாகும் போதுதான்
விண்ணக அரசு தன்னுள் இருப்பதை அவன் அறிய முடியும். இதுதான் உண்மையான மனத்தின் அரசு. ஆகவே ஒவ்வொரு மதத்திலும் முரண்பாடுகள் போலவும் குழப்பங்கள் போலவும் தோன்றுபவை அதன் வளர்ச்சியில் சில படிகளை காட்டுகின்றன. எனவே நாம் யாரையும் அவருடைய மதத்திற்காக குற்றம் சொல்லக்கூடாது. வளர்ச்சியின் சில படிகளில் உருவங்களும் சின்னங்களும் தேவைப்படுகின்றன. அந்த படிகளில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி அவை. நான் அடுத்ததாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற கருத்து, மதம் என்பது கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் இல்லை என்பதாகும். நீங்கள் எதை படிக்கிறீர்கள், எதை நம்புகிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எதை அனுபவத்தில் அறிந்திருக்கிறீர்களோ அதுதான் முக்கியம். தூய இதயமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை காண்பார்கள். ஆம், இந்த வாழ்க்கையிலேயே காண்பார்கள். அதுதான் முக்தி. சில சொற்களை முணுமுணுப்பதால் இது கிடைக்கும் என்று போதிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் முக்திக்கு புறச்சடங்குகள் அவசியம் என்று எந்த பெரிய ஆச்சாரியரும் போதித்ததில்லை. அதை அடையும் சக்தி நம்முள்தான் இருக்கிறது. நாம் கடவுளில் வாழ்கிறோம், கடவுளில் நடமாடுகிறோம். கொள்கைகளுக்கும் மத பிரிவுகளுக்கும் இடம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவை குழந்தைகளுக்கு, அவை தற்காலிகமானவை. சாஸ்திரங்களால் மதங்கள் உருவாவதில்லை, மதங்கள்தான் சாஸ்திரங்களை உருவாக்குகின்றன. அதை நாம் மறக்கக்கூடாது. இதுவரை எந்த சாஸ்திரமும் கடவுளை படைக்கவில்லை. ஆனால் எல்லா பெரிய சாஸ்திரங்களையும் அருளியவர் அவர். எந்த சாஸ்திரமும் இதுவரை ஆன்மாவை படைக்கவில்லை. அதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. கடவுளை ஆன்மாவில் உணர்வதுதான் எல்லா மதங்களின் குறிக்கோள். உலகம் தழுவிய ஒரே மதம் அதுதான். எல்லா மதங்களிலும் உலகம் தழுவிய ஏதாவது உண்மை இருக்கிறதென்றால் அது இறையனுபூதி என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். குறிக்கோள்களும் முறைகளும் மாறுபடலாம், ஆனால் இறையனுபூதி தான் மைய கருத்து. ஆரங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் அவை எல்லாம் ஒரே மையத்தை நோக்கியே செல்கின்றன. அதுதான் இறையனுபூதி. அதாவது இந்த புலன் உலகிற்கு அப்பால் இடைவிடாது உண்பதும் குடிப்பதும் பிதற்றல்களுமான இந்த உலகத்திற்கு அப்பால், மாய நிழல்களும் சுயநலமும் நிறைந்த இந்த உலகத்திற்கு அப்பால் உள்ள ஏதோ ஒன்று. எல்லா சாஸ்திரங்களுக்கும் அப்பால், எல்லா கொள்கைகளுக்கும் அப்பால், இந்த உலகின் வீண் பகட்டுகளுக்கும் அப்பால் உள்ளது அது. அதுதான் இறைவனை உங்களுக்குள்ளேயே உணர்வது. ஒருவன் உலகில் உள்ள எல்லா சர்ச்சைகளையும் நம்பலாம். இதுவரை எழுதப்பட்ட எல்லா புனித நூல்களையும் தன் மூளையில் ஏற்றிக்கொள்ளலாம். உலகில் உள்ள எல்லா நதிகளிலும் ஞானஸ்தானம் செய்யலாம். ஆனால் அவனுக்கு இறையறிவு இல்லாவிட்டால் அவன் தீவிர நாத்திகன் என்றே நான் சொல்வேன். ஒருவன் சர்ச்சைக்கோ மசூதிக்கோ ஒரு முறை கூட போகாதவனாக இருக்கலாம். எந்த மத சடங்கும் செய்யாதவனாக இருக்கலாம். ஆனால் தன்னுள் கடவுளை உணர்ந்து அதன் காரணமாக உலகத்தின் பகட்டுகளால் தொடப்படாதவனாக இருப்பானானால் அவன் புனிதன், அவன் மகான் என்று எப்படி வேண்டுமானாலும் அழைத்து கொள்ளுங்கள். ஒருவன் எழுந்து நின்று தான் மட்டுமே சரியானவன், தனது நெறி மட்டுமே சரியானது, மற்றவர்கள் எல்லோரும் செய்வது தவறு என்று சொல்வானானால் அவன்தான் முழுக்க முழுக்க தவறானவன். மற்றவர்களின் வழி சரி என்று நிரூபிக்கப்படுவதில்தான் அவனது வழியின் நிரூபணம் அடங்கியிருக்கிறது என்பது அவனுக்கு தெரியவில்லை. மனிதகுலம் முழுவதையும் நேசித்தல், பரிவு இவையே மத உணர்வுக்கான பரிசோதனை. எல்லா மனிதர்களும் சகோதரர்கள் என்றெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லப்படுகிறதே, அதை நான் குறிப்பிடவில்லை. தான் மனித வாழ்க்கையுடன் ஒன்றுபட்டிருப்பதை ஒருவன் உணர வேண்டும். அதுவே நான் சொல்வது. மற்றவற்றிலிருந்து விடுபட்டு தனித்து இருக்காத வரையில் கொள்கைகளும் பிரிவுகளும் நம்முடையவை என்று நான் காண்கிறேன். அவை எல்லாமே சிறப்பானவை. அவை எல்லாமே மனிதன் உண்மையான மதத்தை நாட உதவுகின்றன. இன்னும் ஒரு படி சென்று ஒரு மதப்பிரிவில் பிறப்பது நல்லது, ஆனால் வளராமல் அங்கேயே இறப்பது தீயது என்பேன் நான். குழந்தையாக பிறப்பது நல்லது, ஆனால் குழந்தையாகவே இறப்பது தீயது. கோவில்கள், சடங்குகள், சின்னங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு நல்லவை. ஆனால் வளர்ந்த பின் அவன் இவற்றை தகர்க்க வேண்டும் அல்லது தன்னை தகர்த்து கொள்ள வேண்டும். நாம் எப்போதும் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. வெவ்வேறு பருமன் உள்ளவர்களும் வெவ்வேறு அளவினரும் ஒரே சட்டையை அணிவது போன்றது இது. உலகில் மத பிரிவுகள் இருப்பதை நான் எதிர்க்கவில்லை. இன்னும் 2 கோடி பிரிவுகள் இருக்க இறைவன் அருளட்டும்.
ஏனெனில் அவை அதிகமாகின்ற அளவுக்கு தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகும். ஒரே மதத்தை எல்லோருக்கும் பொருத்த முயற்சிப்பதைத்தான் நான் எதிர்க்கிறேன். எல்லா மதங்களும் சாராம்சத்தில் ஒன்றுதான். என்றாலும் அவை பல நாடுகளில் நிலவிய மாறுபட்ட சூழ்நிலைகளால் பல்வேறு விதமாக உருவாகியவையாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட மதம் வேண்டும். அதாவது புற சடங்குகளில் தனிப்பட்டதான மதம் வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டில் பெரிய மகான் ஒருவரை நான் தரிசித்தேன். மிகவும் தூயவர் அவர். வேதங்கள், உங்கள் பைபிள், குரான் போன்ற அருள் வெளிப்பாட்டு நூல்களை பற்றி பொதுவாக பேசிக்கொண்டிருந்தோம். முடிவில் அவர் மேஜையின் மீது இருந்த ஒரு புத்தகத்தை எடுக்க சொன்னார். அதில் மற்ற விஷயங்களோடு கூட அந்த வருடம் எவ்வளவு மழை பெய்யும் என்றும் முன்னறிவிப்பு காணப்பட்டது. இதை படி என்றார் அவர். எவ்வளவு மழை பொழியும் என்பதை நான் படித்தேன். இப்போது அந்த புத்தகத்தை புள்ளி என்றார். நான் அப்படியே செய்தேன். அவர் சொன்னார், அப்பா, ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. தண்ணீர் வருவதை பொறுத்தவரையில் அது புத்தகம், வெறும் புத்தகம்தான். ஆகவே உன் மதம் நீ கடவுளை உணரும்படி செய்யாவிட்டால் அது பயனற்றது. சர்க்கரை மூட்டையை முதுகில் சுமந்து கொண்டிருந்தும் அதன் சுவை அறியாமல் இருக்கும் கழுதையை போன்றவன்தான் மத உணர்வுக்காக நூல்களை மட்டுமே படிப்பவன். ஓ அற்ப பாவிகள் நாங்கள் என்று முழந்தாளிட்டு ஓலமிடும்படி நம் மக்களுக்கு போதிக்கவா? வேண்டாம். அதற்கு பதிலாக அவர்களுடைய தெய்வீக இயல்பை அவர்களுக்கு நினைவுபடுத்துவோம். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். சூல் கொண்ட ஒரு சிங்கம் இரை தேடி சென்று கொண்டிருந்தது. ஆட்டு மந்தை ஒன்றை கண்டதும் அதன் மீது பாய்ந்தது. அந்த அதிர்ச்சியில் ஒரு குட்டியை ஈன்றுவிட்டு அங்கேயே வீழ்ந்து இறந்தது. அந்த சிங்கக்குட்டி ஆடுகளோடு சேர்ந்து வளர்ந்தது. புல்லை தின்றது. ஆடு போல் கத்தியது. தான் ஒரு சிங்கம் என்பதை தெரியாமல் வளர்ந்தது. ஒரு நாள் வேறொரு சிங்கம் இந்த ஆட்டு மந்தை இருந்த பக்கமாக வந்தது. ஆட்டு மந்தையில் ஒரு சிங்கம் புல்லை தின்று கொண்டு ஆடு போல் கத்தியதைக் கண்டு ஆச்சரியமடைந்தது. சிங்கத்தை கண்டதும் எல்லா ஆடுகளும் ஓடின. இந்த ஆட்டு சிங்கமும் ஓடி மறைந்தது. சிங்கம் தக்க சமயத்தை எதிர்நோக்கி இருந்தது. ஒரு நாள் ஆட்டு சிங்கம் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தது. அதனை எழுப்பி, நீ ஒரு சிங்கம் என்று சொல்லியது. இல்லை என்று சொல்லிவிட்டு பயத்தில் ஆட்டை போல் கத்த ஆரம்பித்தது ஆட்டு சிங்கம். ஆனால் அந்த சிங்கம் அதை விடாமல் ஒரு ஏரிக்கு அழைத்து சென்றது. தண்ணீரில் தெரிந்த அதன் உருவத்தை பார்க்க சொல்லி அந்த உருவம் தன்னை போலவே இருப்பதை காட்டியது. ஆட்டு சிங்கமும் தனது பிம்பத்தை பார்த்தது. ஆமாம் என்றது. சிங்கம் கர்ஜனை செய்து ஆட்டு சிங்கத்தையும் அப்படியே செய்யும்படி சொல்லியது. ஆட்டு சிங்கம் கத்த ஆரம்பித்தது. சீக்கிரமே அது சிங்கத்தைப் போலவே கர்ஜனை செய்ய ஆரம்பித்து விட்டது. இனி அது ஆடு அல்ல. என் நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் சிங்கத்தை போன்ற வலிமை கொண்டவர்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். அரை இருட்டாக இருந்தால், ஐயோ இருட்டாக இருக்கிறதே, இருட்டாக இருக்கிறதே என்று மார்பில் அடித்து கொண்டு ஓலமிடுவீர்களா? இல்லை. வெளிச்சம் வருவதற்கு ஒரே வழி விளக்கை ஏற்றி வைப்பதுதான். உடனே இருள் விலகிவிடும். மேலே திகழும் பேரொளியை பெறுவதற்கு உள்ளே உள்ள ஆன்ம தீபத்தை ஏற்றி வைப்பதுதான் ஒரே வழி. பாவம், அசுத்தம் என்னும் இருட்டு உடனே ஓடிவிடும். தாழ்ந்த நிலையை பற்றி அல்ல, உயர்ந்த உங்கள் நிலையை பற்றி எண்ணுங்கள். தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது. கேள்வி: பாதிரிகள் நரகத்தை பற்றி பிரச்சாரம் செய்யாவிட்டால் மக்கள் மீது அவர்களுக்குள்ள ஆதிக்கம் போய்விடுமே? சுவாமிஜியின் பதில்: அப்படியானால் போவதுதான் நல்லது. பயத்தின் காரணமாக மதத்தில் நுழைபவனுக்கு மதமே இல்லை. அவனுக்கு அவனுடைய மிருக இயல்பை பற்றி சொல்லாமல் அவனது தெய்வீக இயல்பை சொல்லிக் கொடுங்கள். கேள்வி: விண்ணக அரசு இந்த உலகத்தை சேர்ந்ததல்ல என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அதன் பொருள் என்ன? சுவாமிஜியின் பதில்: விண்ணக அரசு நம்முள் இருக்கிறது என்று பொருள். அந்த விண்ணக அரசு பூமியிலேயே நிலவும் என்பது யூதர்களின் கருத்து. ஆனால் இயேசுவின் கருத்து அது அல்ல. கேள்வி: நாம் மிருகங்களிலிருந்து தோன்றினோம் என்பதை நம்புகிறீர்களா? சுவாமிஜியின் பதில்: பரிணாம நியதியின்படி கீழ்நிலைகளிலிருந்து படிப்படியாக மேல்நிலைகள் உருவாகின என்று நான் நம்புகிறேன். கேள்வி: முற்பிறவி நினைவு உள்ள யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? சுவாமிஜியின் பதில்: முற்பிறவி நினைவு உள்ளது என்று சொன்ன சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். தங்கள் பழைய பிறவிகள் அனைத்தையும்
அறிகின்ற ஒரு நிலையை அவர்கள் அடைந்திருந்தார்கள். கேள்வி: இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று நம்புகிறீர்களா? சுவாமிஜியின் பதில்: இயேசு கடவுளின் அவதாரம். அவர்கள் அவரை கொல்ல முடியாது. சிறையில் அறையப்பட்டது ஒரு தோற்றம், ஒரு கானல் நீர். கேள்வி: அத்தகைய தோற்றத்தை அவர் உருவாக்கியிருந்தால் அவர் செய்த அற்புதங்களில் அது மிகப்பெரிய அற்புதம் அல்லவா? சுவாமிஜியின் பதில்: உண்மையின் பாதையில் அற்புதங்கள் மிகப்பெரிய தடைகள் என்று நான் கருதுகிறேன். அற்புதம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஒருவன் நிகழ்த்தியதாக புத்தரின் சீடர்களில் ஒருவன் அவரிடம் கூறினார். கையால் தொடாமலே உயரத்தில் இருந்த பாத்திரத்தை கீழே கொண்டு வந்தான் என்று சொல்லி அந்த பாத்திரத்தை புத்தரிடம் காண்பித்தார்கள். உடனே அவர் அந்த பாத்திரத்தை அவர்களிடமிருந்து வாங்கி அதை காலில் போட்டு உடைத்தார். பின்னர் அற்புதங்களை நம்பக்கூடாதென்றும் அழியாத தத்துவங்களிடையே உண்மையை தேடும்படியும் கூறினார். உண்மையான அக ஒளியை, அதாவது ஆன்ம ஒளியை அவர் அவர்களுக்கு புகட்டி அந்த ஒளியின் வெளிச்சத்தில் செல்வதுதான் ஆபத்து இல்லாதது என்று சொன்னார். அற்புதங்கள் வெறும் முட்டுக்கட்டைகள், அவற்றை நாம் அப்பால் தள்ளிவிடுவோம். கேள்வி: இயேசு மலை பிரசங்கம் செய்தார் என்று நம்புகிறீர்களா? சுவாமிஜியின் பதில்: செய்தார் என்றே நான் நம்புகிறேன். இந்த விஷயத்தில் நான் மற்றவர்களைப் போல் புத்தகங்களைத்தான் நம்ப வேண்டியிருக்கிறது. புத்தக ஆதாரம் அவ்வளவு உறுதியானது அல்ல என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட போதனைகளை ஒரு வழிகாட்டியாக கொள்வதில் ஆபத்தில்லை. அக ஆன்மாவை எது தொடுகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு 500 வருடங்களுக்கு முன்பு புத்தர் போதித்தார். அவரது வார்த்தைகள் அத்தனையும் வாழ்த்துக்கள் நிறைந்தவையாக இருந்தன. ஒரு சாபம் கூட அவரது வாயிலிருந்தோ வாழ்விலிருந்தோ வரவில்லை. அவ்வாறே சௌராஷ்டிரர் வாயிலிருந்தும் வரவில்லை. கன்ஃபூசியஸ் வாயிலிருந்தும் வரவில்லை.